இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 45 முடிய அன்னை மரியா செக்கரியாவினுடைய துணைவர் எலிசபெத்தை சந்திக்கிற நிகழ்வு. ஆண்டவருடைய வானதூதர் இயேசுவின் பிறப்பு நிகழ்வை குறித்து அறிவித்த உடனேயே அன்னை மரியா விரைந்து சென்று தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை, கடவுளுடைய அருளினால் பிள்ளை பேருக்கு ஆளாகி இருக்கிற எலிசபெத்தை, முதிர் வயதில் கருதரித்திருக்கிற எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறார். அதில் 2 காரணங்கள் உண்டு. எலிசபெத்து உண்மையாகவே கருதரித்திருக்கிறாரா என்று சோதிக்க செல்லவில்லை. கடவுள் முன்பாக அன்னை மரியா சரணடைந்து விட்டார், கடவுளை நம்பினார். நாம் கடவுளை நம்ப வேண்டும். 2, எலிசபெத்திற்கு உதவி செய்ய செல்லுகிறார். அன்பானவர்களே, எலிசபெத்திற்கு உதவி செய்ய சென்றது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அயலாருக்கு உதவியாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு குறித்து காட்டுவதாக இருக்க வேண்டும். 3வது, அன்னை மரியா இயேசுவினுடைய தூய ஆவியானவரை பகிரச் செல்லுகிறார், இயேசுவை அறிவிக்க செல்லுகிறார். The first and the best evangelist of the Catholic Church. அன்னை மரியா ஒரு பெரிய முதன்மையான இயேசுவை போதிக்கின்ற ஒரு அப்போஸ்தலர், முதன்மையானவர். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 கருத்துக்களையும் மனதிலே கொள்ள வேண்டும். எலிசபெத்து சொல்லுகிறார், அன்னை மரியாவை குறித்து ஆதி திரு அவை என்ன எண்ணியது, என்ன மனதில் கொண்டு இருந்தது என்பதை அன்னை மரியாவை குறித்து எலிசபெத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இன்றைக்கு எத்தனை பிரிந்த சகோதர சபைகள் அன்னை மரியாவை தூக்கி வீசி விட்டன. அன்னை மரியா ஒரு சாதாரண பெண் அல்ல, படைப்புதான். ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்து அன்னை மரியாவை ஆண்டவருடைய தாயாக உயர்த்தி இருக்கிறார். அந்த மரியாவுக்கு வணக்கம் செலுத்துவது தவறா? அந்த மரியாவின் வழியாக கடவுளை நாம் அணுகி செல்லுகின்ற பரிந்துரைக்கு அன்னை மரியாவை அணுகி செல்லுவது தவறா? கடவுளுடைய தெரிந்தெடுப்பது. இட் இஸ் த chosen vessel of God. She is the chosen vessel of God. கடவுளுடைய திட்டம் அது. கடவுளுடைய திட்டத்தை சிதைத்து மற்றவர்களுக்கு திரித்து நற்செய்தியை அறிவிக்க நாம் யார்? அப்படி என்றால் வானதூதராக இருந்தாலும் சபிக்கப்படுவான் என்று தூதர் பவுலடியார் சொல்லி இருக்கிறாரே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, நற்செய்திக்கு புறம்பாக ஆதி திரு அவை வழியாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நற்செய்திக்கு புறம்பாக நாங்கள் திரித்து பேசாதவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை உரைப்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை உரைப்பதோடு அல்ல, அதிலே நாங்கள் வாழ்பவர்களாக, சான்று பகர்ந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.